திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால், மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால், மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல். ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல. இவன் தமிழன் வருவானா? அதனால திராவிடர் 100 ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு மரபணு பகை. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வாரிசுகள் தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள். அதை தொட்டு விட்டவனா அப்படி இந்திய நிலப்பரப்பு முழுதும் பிராமணர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர் காஞ்சிட்டான். தன் நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். ஓட்டுக்காக நிக்கிறவன் அந்த கூட்டத்தோட போய் குற்றமா போயிருவேன். நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை. ஏன்னா இங்க 2 தான். திராவிடன் அங்கிட்டு நில்லு, எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு. நாங்கள் தமிழர்கள், தமிழன் இங்க வா யாரு போடு ஓட்டு, போடு ஓட்டு.